எலும்பு முறிவு அப்படிங்கிறதுக்கு ஆப்ரேஷன் மட்டும்தான் தீர்வான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதே நேரம் சில எலும்பு முறிவுக்கு ஆப்ரேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த வகையில் எலும்பு முறிவுக்கான ஆப்ரேஷன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி எதிர பிளேட் ஆர் அ நெயில். நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க, ராட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, பிளேட் அண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ராட் அப்படின்னா என்ன. இந்த ராட் அப்படிங்கிறது நம்ம கலோக்கியலாக யூஸ்வலாக பார்க்குற ஒரு மெட்டல் ராட் தான். இட்ஸ் மேட் அவுட் ஆஃப் டைட்டானியம். ஆனால் சில ராட்ஸு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் அவைலபிளாக இருக்குதுங்க. இது மெடிக்கல் டெர்மினாலஜியில் நாங்கள் இன்ட்ராமெடுலரி நெயில் அப்படின்னு சொல்லுவோம். இது சொல்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா உங்கள் எலும்பில் இருக்கிற மஜ்ஜைக்குள்ளே தான் இந்த ராடு போகும். பிளேட்டு மாதிரி எலும்புக்கு மேல் சர்ஃபேஸில் இருக்காது. ஸோ இந்த ராட் எங்கெல்லாம் உபயோகப்படும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கெல்லாம் மஜ்ஜை இருக்கோ, குறிப்பாக நம்ம ஆம்போன், தொடையெலும்பு, கால் எலும்பு, ஹியூமரஸ், ஃபீமர் அண்ட் டிபியா, இந்த 3 போன்லையும் நம்ம ராடை நெகோஷியேட் பண்ணுறதுக்கான சான்சஸஸ் அதிகம். ஸோ இந்த 3 போன்லையும் ராட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ராடை நம்ம ஒரு போனுக்குள்ளே எப்படி நெகோஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மஜ்ஜையில் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுவோமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அவ்வளவு பெரிய ஓப்பனிங் கிடையாது. இன்ஃபேக்ட் பிளேட்டை விட நம்ம ராடு போடும்போது அந்த ஓப்பனிங் ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ மேலே கீழே மட்டும்தான் நம்ம ஒரு ஓப்பனிங் பண்ணுவோம். இனிஷியலாக அந்த மஜ்ஜைக்குள்ளே ஒரு வயரை போட்டுட்டு அப்புறம் அந்த மஜ்ஜையை கொஞ்சம் பெரிதாக்குறதுக்காக ரீமிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு இண்டிவிஜுவலோட அந்த சைஸ் ஆஃப் தி போனுக்கு ஏற்ப, அந்த லென்த் ஆஃப் தி போனுக்கு ஏற்ப வேரியஸ் காம்பினேஷன்ஸில் நெயில்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த நெயிலை உள்ளே பாஸ் பண்ணிவிட்டு அதை இங்கே இருக்கிற வீடியோ மாதிரி நம்ம ஸ்க்ரூஸில் மேலேயும் கீழேயும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது ஃப்ராக்சர் யூனியனும் பெட்டராக இருக்குது. இட் இஸ் மோர் ஃபிசியலாஜிக்கல். அட் தி சேம் டைம் மொபிலைசேஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ சில போனுக்கு நம்ம ராட் ஏன் யூஸ் பண்ணுறோம், ஏன் பிளேட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலி ராட் ஹேஸ் ஸ்லைட்லி அ பெட்டர் அட்வான்டேஜ். ரீசன் பீயிங், நீங்கள் இமீடியட்டாக வெயிட் போட்டு நடக்கலாம், அட்லீஸ்ட் பார்ஷியல் வெயிட் போடலாம். பிளேட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் போடுறதுக்கான சான்சஸ் குறைவு. பிகாஸ் நெயில் இஸ் அ லோட் பியரிங் டிவைஸ், பிளேட் லோட் ஷேரிங் தான். ஸோ லோடை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி பிளேட்டுக்கு கிடையாது. இட் கேன் பெண்ட் ஆர் பிரேக். பட் நெயில் டெஃபினெட்லி ஹேஸ் அ மோர் அட்வான்டேஜ் இன் தட் வே. கட்டாயம் அந்த நெயிலை நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. நெயில்ஸ் நீட் நாட் பி ரிமூவ்ட் ஆல்வேஸ். பட் அட் த சேம் டைம் ஓரளவுக்கு ஃப்ராக்சர் செட்டில் ஆனதுக்கப்புறம், யூஸ்வலி வி சே லைக் 18 months to 2 years, அதுக்கப்புறம் அந்த ராடை ரிமூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். நீங்கள் உங்கள் டாக்டரை மீட் பண்ணிங்கன்னா, இஃப் இட் காசஸ் அ ட்ரபிள் தென் வி கேன் ரிமூவ் இட். Just because you have to remove it, we need not have to remove it. See, based on science and research, nail போடும்போது the healing is slightly more faster. 2 reasons. ஒன்று நம்ம அந்த ஃப்ராக்சரை ஓப்பன் பண்ண போகிறதில்ல, வெரி மினிமல். மேலே ஒரு சின்ன தொலை, கீழே ஒரு சின்ன தொலை இருக்கும், நடுவில் ராட் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஃப்ராக்சரை லிட்டரலாக ஓப்பனே பண்ண போகிறது இல்லை. ஸோ டெக்னிக்கலி யூ ஆர் நாட் டிஸ்டர்பிங் தி ஸ்டெம் செல் ஓவர் த ஃப்ராக்சர் சைஸ். ஸோ ஹீலிங் இஸ் மச் பெட்டர். ரெண்டாவது, அது லோட் பியரிங். ஸோ நீங்கள் வெயிட்டு கொடுத்து நடக்கும்போது அந்த 2 ஃப்ராக்சரும் வராயும் போது it throws even more bone. So technically plate or rod ஆன்னு கேட்டிங்கன்னா, rod has a little more better advantage than the plate. But இதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. எல்லா போன்லையும் நம்ம ராட் யூஸ் பண்ண முடியாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கெல்லாம் அந்த மஜ்ஜை இருக்கோ அங்கே மட்டும்தான் நம்ம ராட்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ யூஸ்வலி when ஃப்ராக்சரோட ஒரு பேஷண்ட் வராங்கன்னா, we take into 2 groups-ங்க. ஃபஸ்ட் குரூப் இஸ் கால்ட் த லோ வெலாசிட்டி. அதாவது ஒரு சின்ன, நீங்கள் நின்றுட்டு இருக்கிற ஹைட்லேருந்து விழுகிறீங்க, இல்லை ஸ்லிப் ஆகி விழுகிறீங்க, you don't expect anything surprise over there, just a fracture அப்படிங்கிறது ஒரு குரூப். ரெண்டாவது குரூப் ஹை வெலாசிட்டி இன்ஜுரி. ஹை வெலாசிட்டினா லைக் ஒரு மேஜர் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டோ, ஒரு மாஸ் கேஷுவாலிட்டி, அந்த மாதிரி இருக்கும்போது யூ நீட் நாட் பி ஃபோக்கஸ்ட் ஒன்லி ஆன் திஸ் இன்ஜுரி. ஒரு காலில் அடிபட்டிருக்கலாம், நம்ம எல்லா எனர்ஜியும் அதில் யூஸ் பண்ணக்கூடாது. வி ஷுட் ஸ்டார்ட் திங்கிங் அலவுட். வேறு எங்கேயா பிரெயினில் இன்ஜுரி இருக்கலாம், பேக்கில் இன்ஜுரி இருக்கலாம், பிளண்ட் அப்டமன் இன்ஜுரி இருக்கலாம், பிரெயினில் இன்ஜுரி இருக்கலாம். ஸோ வீல் கோ த்ரூ அ செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் வேர் வி டோன்ட் மிஸ் எனி மேஜர் இன்ஜுரி. There are so many ATLS protocol இருக்குது. There are so many protocols that can train a person not to miss any major injury. Coming to the fracture per se, the fracture மட்டும் இருக்குது அப்படின்னா, we initially see them, examine them clinically பார்த்துட்டு then we decide to go for a X-ray or CT scan depending on the nature of the injury. So அந்த X-ray பார்த்துட்டு depend on which bone, which part of the bone, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்னு we'll decide, talk to the patient. Usually it is done the very next day, provided the implants are all ready. And surgery per se will take I would say probably hardly 1 hour to 1.5 hours தேவைப்படும்.
அண்ட் அடுத்த நாளே நடக்க வைக்கலாம். ஹாஸ்பிட்டல் ஸ்டே யூஸ்வலி இஸ் only 2 to 3 days.